ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்து ஒரு ரோட் ட்ரிப் போக போகிறோம். சும்மா சின்னதாக கேல்கரி தான் போக போகிறோம். கேல்கரி போயிட்டு எங்கே போகிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அந்த கோயிலை உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கிறேன். அப்போ ஸ்னோ டைமு. இப்போ வந்து ஸ்னோவெல்லாம் கரைஞ்சி நல்ல வெயில் அடிக்குது, கண்ணு கூசுது. அதனால முருகனை பார்த்தா தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நாம் வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. மதுரை கிச்சன் ஏற்கனவே இதை உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன். இப்போ வந்து புதுசாக ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்களாம். எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பழைய வீடியோவும் இருக்குது, அதையும் போடுறேன். இப்போ எடுக்கிற இந்த வீடியோவையும் போடுறேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. என்ட்ரன்ஸும் மாற்றி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது, இப்போ இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க. நம்ம மதுரைனாலே மீனாட்சி அம்மன் திருக்கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, செம்மையா இருக்கா? போட்டோ கோபுரம், மீனாட்சி அம்மன் கோபுரம். அது மதுரைக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருக்குங்க. சூப்பராக ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த அளவுக்கு இல்லை. அகர முதல்ல எழுத்தெல்லாம் செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஆம்பியன்ஸ், இந்த லைட்ஸ்லாம் பாருங்க. ஃபஸ்ட்டு இருந்த இடத்தை விட இப்போ ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. இது வந்து நாங்கள் டிசம்பரில் வந்தோங்க. டிசம்பரில் வரப்போ வந்து இந்த இடம் வந்து சின்னதாக இருந்தது. உள்ள ஸ்பேஸ் அந்தளவுக்கு நிறைய இல்லை, சின்னதாக இருந்ததுனால இப்போ வந்து அது வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ வந்து வெல்கம் ட்ரிங்க், நம்மளுடைய பாரம்பரிய பானகம் சொல்லுவாங்கள்ல, அந்த பானகம். போன வாட்டி வந்தப்போ பானகம் கொடுத்தாங்க, ஆனால் வேறு டம்ளர் மாதிரி இருந்தது. இது பாருங்கள், இதுவும் பானகம். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துடுச்சு. இது வந்து ஒரு காம்போ செட்டு. இது வந்து சிக்கன் பிரியாணி காம்போவில் சிக்கன் 65 ஒன்று வந்திருக்கு, ஆம்லேட் ஒன்று, தயிர் பச்சடி, சால்னா. பிரியாணி நல்லா இருக்கு. 65 வந்து நண்டு தொக்கு தோசை. உள்ள வந்து நண்டு மசாலா வச்சிருக்காங்க பாருங்க, தொக்கு பண்ணி. தெரியுதா, இது நண்டு சுட சுட இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம ஊர்ல மதுரைக்கு போன முனியாண்டி விலாசம் சாப்பிடுவோம் பாருங்க, காரசாரமா அப்படியே இருந்ததுங்க. காரசாரமா என்னால் முடியலை, நாக்கெல்லாம் தெரியுது. அதுக்காக ஒரு லஸ்ஸி ஒன்று வாங்கியிருக்கிறேன். நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், ஹாலிடே இன்னுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே சாப்பிட்டோம் பார்த்துறீங்க, மதுரை கிச்சன். அங்கே வந்து சாப்பிட்டு நேராக ஹோட்டல் ரூம் நேற்றே புக் பண்ணியாச்சு. இப்போ ரூமுக்கு வந்திருக்கிறோம். இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் போகலாம் வாங்க. லக்கேஜ் எடுத்து போகிறாங்க. நாங்கள் இப்போ செகண்ட் ஃப்ளோர் ரூமு வந்தாச்சு. பாருங்க, எங்கள் லக்கேஜ் அந்த வண்டியில் எடுத்துன்னு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ரூம் நம்பர் 2. இந்த இதுக்கு ஒரு லைட்டு, ஷவருக்கு ஒரு லைட்டு பாருங்க. ஷவருக்கு லைட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் மொத்தமாக பொதுவாக ஒரு லைட் இருக்கும், ஷவருக்கு தனியாக ஒரு லைட் இருக்கு. இந்த மாதிரி நின்றுட்டு குடிக்கிறது டப்பு இல்லை. இதை வந்து காஃபி போடுறது, இது காஃபி போடுற மிஷின். இந்த ஃப்ளேவர்லாம் இருக்கும், அப்புறம் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். க்ரீன் டீ கூட இருக்குது பேக்கெட்டு, க்ரீன் டீ எல்லாம் போட்டுக்கலாம். சுகர் எல்லாமே இருக்குது. இங்கே சிங்க்கு ஒன்று, இந்த ஃப்ரிட்ஜு, ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. ஒரு கண்ணாடி, ஒரு டிவி இருக்குது. ஆனால் இப்போ யாரும் டிவி பார்க்குற மூடில் இல்லை. மக்களே இங்கே பாருங்கள், சம்மர் வந்துடுச்சு. எல்லாம் பைக் எடுத்துகிட்டு நல்லா சுற்றுறாங்க ஜாலியாக. சம்மர் எப்படா வரும் வரும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம், அப்படியே இப்படி சுற்றி ஃபுல்லாக. இது வந்து பார்க்கு, பெரிய எவ்வளோ பெரிய பார்க்குங்க. நாங்கள் அங்கேருந்து எப்படியோ ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் பொழுது. அப்படியே வந்துக்கினே இருக்குது அது பாட்டுங்க. இங்கே இருக்குது அந்த ஆறு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா, சூப்பராக.
இந்த ஆறு அந்த சைட்லேருந்து எங்கேருந்தோ வருதுங்க. அது சரியா காற்று ஜில்லுன்னு அடிக்குது. அதுவும் ஆற்று பக்கத்தில் அதுவும் இன்னும் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே பின்னாடி சைட் பாருங்க, ஃபுல்லாக இந்த கரை ஓரம் ஃபுல்லாக கல் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒன்று தண்ணி வெள்ளம் வந்து இங்கே மேலே வராமல் இருக்கிறதுக்கு, ரெண்டாவது ஜனங்க யாராவது இறங்குனா டக்குன்னு இறங்கி வழிக்கின்னு விழுந்துருவாங்கள்ல, அதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி கல் போட்டு வச்சுருக்காங்க. போட்டு பத்திரமா ஏறணும், பத்திரமா இறங்கணும். ஆனால் இந்த இடம் வந்து எதுக்குன்னா, இப்போ சம்மர் வந்துச்சுன்னா நிறைய பேர் போட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த போட்டு இறக்கிறதுக்காக தான் இந்த வழி. இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே இறக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க ஜாலியாக. ஏன்னா எப்படியும் சம்மரில் வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வெயில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், 11 மணி வரைக்கும். ஜாலியாக சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. இங்கே ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு. ஆனால் மீன்லாம் வந்து இங்கே எப்படிங்க தெரியும், பிடிச்சா திருப்பி அதில் போட்டுருணும். இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எல்லாம் நம்ம ஊர் மாதிரி எல்லா மீனையும் பிடிச்சி தொட்டியில் இதில் போட்டு எடுத்துன்னு போகக்கூடாது. அதுக்கு ஒரு இது இருக்குது. அந்தந்த மீன் மட்டும் தான் பிடிக்க முடியும். மற்ற மீன்லாம் பிடிக்கலாம், பிடிச்சா பார்த்தோமா தூக்கி திருப்பி அதில் போட்டுருணும். ஃபோட்டோ ஒன்றே எடுக்கலாம். நான் இந்த மீனை பாரு தூண்டிலில் பிடிச்சேன்னு சொல்லிட்டு. இந்த போட் லான்ச்சுன்னு சொன்னேன்ல, தண்ணியில் போட்டை இறக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்கன்னு. இது வந்து நவம்பர் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் க்ளோஸ்டு. பாருங்க, இது வந்து சிட்டி உள்ளே தான் இருக்குது இந்த ஆறு. அதனால் நோ கேசோலைன் பவர்ட் போட்ஸ் வித்தின் சிட்டி லிமிட்ஸ். அதாவது இன்ஜின் போட்டை இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இன்ஜின் போட்டு இதில் அலோட் கிடையாது. இந்த ஆறில் கையில் நம்ம தள்ளிட்டு போவோம் பாருங்கள், துடுப்பு வச்சு, அந்த மாதிரி இருக்குது. அது ஓட்டு போகலாம். சிங்கிளாக இருக்கும், அது ஓட்டு போகலாம். இப்போ வீக்கெண்டுனால எல்லாம் நாயெல்லாம் கூப்பிட்டுட்டு வாக்கிங் வராங்க பாருங்கள். அப்படியே காமிக்கிறேன், ஏன்னா அவங்க கிட்ட வரும்போது பேச முடியாது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாய் எப்படி இருக்கணும். அதனால் இப்போ மனுஷங்களுக்கு ஜாலியாக இருக்குதோ இல்லையங்க, நாய்ங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நம்மளாச்சும் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு 2 ஊடி 3 ஊடியை போட்டுக்கின்னு ஷூவை போட்டுக்கிட்டு வெளியில் வந்துடுவோம். பாவம் அந்த நாய்ங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குதுங்களா, அடைஞ்சிட்டு. இந்த குளிரில் ஒரு சில நாய்ங்க தான், அது கூட ரொம்ப மைனஸ்லாம் அதுங்களால தாங்க முடியாது. அதனால் அதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கா, அதனால் கூட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுங்களுக்கு ஜாலி. அதுவும் சில நாய்ங்க காரில் உட்கார வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஜன்னலை திறந்துட்டு தலையை மட்டும் இப்படி வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு என்னது ஃப்ரீ காற்று வரணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்குங்க. இது வந்து ஒரு குளம்பாங்க, ஆனால் வந்து இன்னும் செட் பண்ணல. இது வந்து மேன்மேட் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆளுங்களே வந்து இங்கே வந்து ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி பார்க் மாதிரியும் இருக்குது பாருங்கள். சுற்றி எத்தனை வந்து பசங்களை விளையாட விட்டு அப்படியே அந்த குளத்துலையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஆற்றுலேருந்து எடுத்துன்னு வருவாங்க தண்ணியை, எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபுல்லாக அது வரைக்கும் ரெப்பிட்டு அப்படியே சுற்றி அப்படியே சுற்றி கரை ஓரமாக இந்த பசங்க விளையாடுறதுக்கு பாருங்க. இந்த சீசா, அந்த இது ஏறி சறுக்கிறது, குட்டியா இதெல்லாம் இருக்குது. ஒரு ஜீப் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. டோர் இல்லை, கண்ணாடி இல்லை. நம்ம ஊர் படத்துலலாம் இந்த அடியாளுங்க தெரிச்சிட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. கலர் கூட பாருங்க, சும்மா பால் பச்சை கலர். நாங்கள் ரூம் வந்து இன்னைக்கு மறுநாள் நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. சரி, இங்கே வந்து பார்த்தோம் லான்ச்சில் அந்த கேம்ஸ்லாம் இருக்குது, பசங்களை கூப்பிட்டு வந்து அழகாக விளையாடலாம். இது வந்து லான்ச். இது லான்ச்சில் வந்து நம்ம ஏதோ இப்போ எதுவும் இங்கே சாப்பிட போகிறதில்ல, வெளியில் தான் போய் சாப்பிட போகிறோம். சும்மா அப்படியே சுற்றி காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், டைனோசர். அந்த காலத்தில் என்னென்ன டைனோசர் இருந்தது அதெல்லாம் அழகாக சிலை மாதிரி வடித்து வச்சுருக்காங்க.